நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஜனவரி 8 இந்திய தேர்தல் ஆணையம் சென்னையில் ஆலோசனை. இறுதி வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி மையங்கள், தேர்தல் பணியாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழக ஆழ்கடல் பகுதியில் 4 வட்டாரங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மத்திய அரசு ஏலம். ஜனவரி 3 முதல் பிப்ரவரி 29 வரை சர்வதேச நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தல். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொங்கல் பணமாக 5000 ரூபாய் வழங்கவும் கோரிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 14வது முறையாக நீட்டிப்பு. காணொலி மூலம் புழல் சிறையிலிருந்து ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜனவரி 11 வரை காவல் வழங்கியது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தச் சென்ற நடிகர் விஜய் மீது காலணி வீசப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார். காலணி வீசிய நபரை கண்டுபிடித்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி கோரிக்கை. உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜுக்கு நோட்டீஸ். தணிக்கை வாரியம், மனுதாரர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் வரும் 7ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்றும் கணிப்பு. சென்னையில் ஜனவரி 7, 8ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 5.5 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்க்க வாய்ப்பு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை சார்ந்த அதிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதாகிறாரா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்? வீட்டிற்கு செல்லும் பாதைகள் மூடப்பட்ட நிலையில் கூடுதல் போலீசார் குவிப்பு. மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதை தடுக்கவே அமலாக்கத்துறை மூலம் சம்மன் நடவடிக்கை என கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. ஆதாரமற்ற பொய் வழக்கு என்பதால் ஆஜராகவில்லை என்றும் விளக்கம். கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க 20 கோடி ரூபாய் நிதி ரயில்வே வாரியத்திற்கு வழங்கியது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு தாமதமின்றி வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. தூத்துக்குடியில் மழை விட்டு 18 நாட்கள் ஆகியும் சில பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழைநீர். துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் சூழல் இருப்பதாகவும் மக்கள் குமுறல். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளா காங்கிரஸில் இணைந்தார். OSRTP கட்சியை கலைத்துவிட்டு ராகுல் முன்னிலையில் டெல்லியில் சேர்ந்தார். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த தயார். வேலைநிறுத்த அறிவிப்பை கைவிட அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள். சேலத்தில் 2 விவசாயிகள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு என தகவல். பாஜக நிர்வாகியின் தூண்டுதலில் சம்மன் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் முடிவு.
நெல்லை ஆயுதப்படைக்கு கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மற்றும் காவலர் குடியிருப்புகள் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர்கள் சிவகுமார், கார்த்தி அஞ்சலி. ஜனவரி 19ஆம் தேதி நடிகர் சங்கம் சார்பில் இரங்கல் கூட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. தாம்பரம் அருகே முடிச்சூரில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் விபத்து. ஏர்கன் வெடித்து அலுமினிய குண்டு பின்தலையில் பாய்ந்து 13 வயது சிறுவன் காயம். தூத்துக்குடியில் களை கட்டத் தொடங்கிய பொங்கல் கொண்டாட்டம். மண்பானையில் பொங்கலிட்டு வழிபட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு டோக்கன் வழங்கும் பணி தீவிரம். ஆதார் அட்டை, கொரோனா தடுப்பூசி சான்றிதழுடன் வரிசையில் காத்திருக்கும் வீரர்கள். சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 46,960 ரூபாய்க்கு விற்பனையாகும் தங்கம். வெள்ளி விலையும் கிலோவிற்கு 2000 ரூபாய் சரிந்தது. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஆழ்கடல் பகுதியில் 4 வட்டாரங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மத்திய அரசு ஏலம் விடுத்திருக்கிறது. இதற்கான தேதியையும் விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசத்தையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்து நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு அறிவியல் கழகத்தைச் சேர்ந்த திரு சேதுராமன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஆழ்கடல் பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு ஏலம் எடுக்கிறதுக்கான டெண்டர் விடப்பட்டு இருக்கிறது. இதனுடைய விவரங்கள் எப்படி இருக்கும்? இதனுடைய பாதிப்புகள் ஏதேனும் இருக்குமா? இதை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 2014 முதல் புதிய நடைமுறை, அதாவது திறந்தவெளி அனுமதி என்கின்ற ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது இதுவரைக்கும் 8 சுற்றுகள் ஏலம் இடப்பட்டிருக்கிறது. இது 9வது சுற்றுக்கான ஏலம் என்பது இன்றைய தினம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எதிர்வரும் பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏலம் என்பது நடைமுறையில் இருக்கும். இதுல இந்தியா முழுக்க ஒரு 28 வட்டாரங்கள்ல கிட்டத்தட்ட 1,00,000 சதுர கிலோமீட்டர்ல ஏலம் என்பது விடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரிக்கும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில ஒரு 4 வட்டாரங்களாக அது பிரிக்கப்பட்டு ஒரு 32,485 சதுர கிலோமீட்டருக்கு இந்த ஏலம் என்பது விடப்பட்டிருக்கிறது. ஒரு 4 வட்டாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல ஒவ்வொரு வட்டாரமும் 9,000, 9,000, 5,000, 7,000 என்கின்ற அடிப்படையில் அந்த ஏலம் விடப்பட்டிருக்கு. இது ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு எடுக்கக்கூடிய ஒரு அனுமதி. இதுல குறிப்பா என்னன்னா, இந்த ஒற்றை அனுமதி என்கின்ற ஒரு நடைமுறையும் இதுல சேர்ந்திருக்கு. அந்த ஒற்றை அனுமதி என்பது என்னன்னா, மரபு சார்ந்த மெத்தட், அதாவது கன்வென்ஷனல் மெத்தட்னு சொல்லுவோம். அதுல எண்ணெய் எரிவாயு எடுப்பது. அதே போல மரபு சாராத முறைகளாக இருக்கக்கூடிய ஷேல் உள்ளிட்ட எடுக்கக்கூடிய நடைமுறைகளும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான அனுமதியும் சேர்த்துதான் வழங்கப்படுது. அப்படி எடுக்கும்போது அதுல ஹைட்ரோஃபிராக்கிங் உள்ளிட்ட அந்த நடைமுறைகள் செய்யும் போது அதுல வெளியேறக்கூடிய ரசாயனங்கள் அந்த மீன் வளங்களை எப்படி பாதிக்கும், இது நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல எண்ணெய் எடுக்கக்கூடிய பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த ஆயில் ஸ்பில் என்று சொல்லக்கூடியது நம்ம கட்ச் பகுதியில் சில இடங்கள்ல அதை நம்ம பாக்குறோம். இப்ப இந்த மாதிரியான ஆயில் ஸ்பில் என்பது ஏற்கனவே நம்ம எண்ணூர்ல இப்ப நடைமுறையில பார்த்தோம். அந்த சிபிசிஎல் அந்த எண்ணெய் கசிவு என்பது மிகப்பெரிய அளவுக்கு அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சது பாக்குறோம். அப்ப இது போன்ற மிகப்பெரிய இடங்கள்ல ஒரு 32,000 சதுர கிலோமீட்டர்ல ஆழ்கடல் பகுதி என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட கடற்கரை. அதே நேரத்தில் அதிகமான மீனவர்கள் வாழ்வாதாரமாக கடலை நம்பி இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தும் போது அதற்கான பூர்வாங்க ஆய்வுகள் செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்றத பாக்குறோம். குறிப்பாக இதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய
வேண்டிய அவசியம் இல்லை. கடல் பகுதியில எண்ணெய் எரிவாயு எடுக்கும்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது சுற்றுச்சூழல் விதிகள்ல இருக்கு. அப்ப மக்கள் நேரடியாக இதுல கருத்து சொல்ல முடியாது. அப்ப மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கான கருத்துக்களை மக்கள்கிட்ட கேட்கணும். என்னென்ன இது செயல்படுத்த போறாங்க, அதுல என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குன்றதை விரிவாக அந்த பகுதி மீனவர்கள்ட்ட சொல்லி அதன் பிறகு இதற்கான அனுமதியை வழங்குவது அல்லது இதனுடைய பாதக சாதக அம்சங்களை ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கா.